ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். முதலமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு அமைச்சர்களும் பின்னடைவை செய்திருக்கிறார்கள். ஏறத்தாழ ஒரு 23 அமைச்சர்கள் பின்னடைவை செய்திருக்கிறார்கள். 31 அமைச்சர்களில் 23 பேர் பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள். ஒரு 9 அமைச்சர்கள் மட்டுமே அவர்கள் போட்டியிடுகின்ற தொகுதிகளில் முன்னிலையில் இருந்து வருகிறார்கள். அமைச்சர்கள் ஏவா வேலு, டிஆர்பி ராஜா, கீதா ஜீவன், அன்பில் மகேஷ், KN நேரு உள்ளிட்டோர் பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள். தொகுதிகளில் ஜாம்பவான்கள், தேர்தல்களில் ஜாம்பவான்கள் என்று வர்ணிக்கப்பட்ட அமைச்சர்கள் எல்லோரும் பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள். மக்களை சந்திப்பதிலும் மக்களின் ஆதரவை திரட்டுவதிலும் வல்லவர்கள் என்று வர்ணிக்கப்பட்ட பலருக்கும் இந்த தேர்தல் பின்னடைவை சந்தித்திருக்கிறது. தொடர்ந்து பல தேர்தல்களில் 8 தேர்தல்கள் 9 தேர்தல்கள் வென்றவர்கள் எல்லோரும் பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள். அமைச்சர்கள் ஐ. பெரியசாமி, மூர்த்தி, மையநாதன், ரகுபதி, பெரியகருப்பன், KKSR ராமச்சந்திரன், சிவசங்கர், ராஜகண்ணப்பன், தங்கம் தென்னரசு இவர்கள் மட்டும் அவர்களுடைய தொகுதிகளில் முன்னிலையில் இருந்து வருகிறார்கள். 8 அமைச்சர்கள் மட்டுமே முன்னிலையில் இருக்கிறார்கள். 23 அமைச்சர்கள் பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள். அது மு.க. ஸ்டாலின் உள்பட 22 அமைச்சர்களுக்கு பின்னடைவை ஏற்பட்டிருக்கிறது. மொத்தமுள்ள 31 அமைச்சர்களில் 22 அமைச்சர்களுக்கு பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் சேகர்பாபு, மா சுப்பிரமணியன் ஆகியோரும் பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள். அது சென்னையில் இருக்கக்கூடிய 16 தொகுதிகளிலேயுமே தாவேகா முன்னிலையில் இருக்கிறதாகவே அந்த 16 தொகுதிகளில் போட்டியிட்ட அமைச்சர்கள், திமுக வேட்பாளர்கள் எல்லோருக்கும் பின்னடைவு தான் ஏற்பட்டிருக்கிறது. இப்போது முன்னிலை நிலவரங்கள் வந்துகிட்டு இருக்குது. முன்னிலை நிலவரங்களில் தாவேகா 100 தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கிறது. அதிமுக அதன் கூட்டணி கட்சிகள் 80 தொகுதிகளிலும், திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் 53 தொகுதிகளிலும் முன்னிலையில் இருந்து வருகின்றன. இந்த முன்னணி நிலவரங்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. 234 தொகுதிகளிலும் இருந்தும் தேர்தல் முடிவுகள், முன்னணி நிலவரங்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. இதில் அமைச்சர்கள் தாமோ அன்பரசன், மதிவேந்தன், PTR பழனிவேல்ராஜன் ஆகியோர் பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள். ஏவா வேலு, TRP ராஜா, கீதா ஜீவன், அன்பில் மகேஷ், KN நேரு ஆகியோருக்கும் பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. இதில் பல அமைச்சர்கள் பல முறை தேர்தல் களத்தை சந்தித்தவர்கள். தேர்தல் களத்தில் வாக்குகளை எப்படி திரட்டுவது, வாக்குகளுக்கான வியூகங்கள் வகுப்பது அப்படிங்கிறதுல வல்லவர்கள். அவர்கள் மற்ற கட்சிகளுக்கு பாடம் எடுக்கக்கூடிய அளவுக்கு தேர்தலில் கரை தேர்ந்தவர்கள். அவர்களுக்கும் இது பின்னடைவை தந்திருக்கிறது. இந்த பின்னடைவுக்கு காரணமாக இருப்பது விஜயின் தாவேகா. அது முதல் முறை களம் கண்ட இந்த தேர்தலிலேயே பெரிய பெரிய ஜாம்பவான்களை பறக்க விட்டிருக்கிறது. பெரிய பெரிய ஜாம்பவான்களுக்கு பின்னடைவை உருவாக்கி இருக்கிறது. அதிலும் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் ஒரு சில தொகுதிகளில் தாவேகா முன்னிலையில் இருந்து வருகிறது. அதில் தாவேகா தலைவர் விஜய் போட்டியிடுகிற 2 தொகுதிகளிலும் அவர் மிக அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் தன்னை அடுத்து வரக்கூடிய வேட்பாளர்களை விட மிக அதிகமான வாக்குகளை பெற்று முன்னிலையில் இருந்து வருகிறார். இப்போது அமைச்சர்களுக்கான பின்னடைவு தகவல்களை பார்த்துக்கிட்டு முதல்ல 31 அமைச்சர்களில் 22 அமைச்சர்கள் பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள். 8 அமைச்சர்களுக்கு மட்டுமே அவர்கள் போட்டியிடுகிற தொகுதிகளில் அதிகமான வாக்குகள் கிடைத்திருக்கின்றன. ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.